மீண்டும் பேசினால் காயப்படும் என்ற அச்சத்தில் மௌனம் கொள்கிறது எனது அன்பு. எவ்வளவு வலி நிறைந்த வரிகள் இது. இந்த கவிதையோடு இன்றைய கதையை ஆரம்பிக்கலாம். நீங்க இன்னைக்கு கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலா, அத்தியாயம் 83. பார்க்கலாமா? சஞ்சய்க்கும் ராகவனுக்கும் நடுவில் சீதா அமர்ந்திருக்க மது அனைவருக்கும் தட்டில் சாதம் போட்டு கொடுத்தாள். அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்க சீதா மட்டும் சாதத்தை பிசைந்தபடியே அமர்ந்திருந்தாள். பார்த்திபன் லதாவின் உண்மை முகம் எல்லோருக்கும் தெரியும். அதனால் அவர்களின் மரணம் பெரிதாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. ஆனால் சீதாவிற்கு அப்படி இல்லையே. தன் தந்தையின் பெரியம்மாவின் இழப்பு அவளை வெகுவாக பாதிக்க தொண்டைக்குழிக்குள் ஒரு பருக்கை கூட அவளுக்கு இறங்க மறுத்தது. சீதா சாப்பிடாததை கவனித்த ராகவன், சீதா சாப்பிடுமா என்று சொல்லி அவள் தட்டை தன் கையில் எடுத்து சோற்றை பிசைந்து அவளின் இதழ் அருகே கொண்டு செல்ல, கஷ்டமா இருக்குண்ணா, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? முதல்ல பெரியப்பா, இப்போ அப்பா, பெரியம்மா என்று அழுது கொண்டே சீதா சொல்ல, சாப்பிடு சீதா, அதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம் என்று ராகவன் சொல்ல, என்னால முடியலன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அழகையா வருது என்று சீதா சொல்ல, அண்ணா சொன்ன கேப்பல்ல, சாப்பிடுமா என்று ராகவன் சொல்ல இதழ் பிரித்து உணவை வாங்கினாள் சீதா. தன் தங்கைக்கு உணவு ஊட்டி முடித்த ராகவன் தானும் சாப்பிட்டான். அதைத் தொடர்ந்து அனைவரும் மாடியிலேயே தூங்கிவிட ராகவன் மட்டும் தூங்காமல் விழித்திருந்தான். வானத்தையே விரித்து பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவன் தூங்காமல் நின்றிருப்பதை பார்த்த மது, என்னங்க இன்னும் தூங்கலையா என்றாள். தூக்க வரல என்றான் ராகவன். அவனின் கையை பற்றி அவனின் தோள் மேல் சாய்ந்து கொண்டாள் மது. அம்மா அப்பாவோட இழப்பு ரொம்ப கஷ்டம் சீதா, பாவங்க, ரொம்ப மனசு உடைச்சிட்டு என்று மது கூற, என்றான் ராகவன். சீதாவோட கல்யாணத்தை சீக்கிரமே பண்ணி முடிக்கணும், அப்பதான் அவ பல விஷயங்களை மறப்பா இல்ல என்றான் ராகவன். மறக்க முடியாத விஷயங்கள் நிறையவே அவ மனசுல இருக்குங்க. கல்யாணம் பண்ணா மட்டும் அதையெல்லாம் அவ மறந்துடுவாளா? அவளுக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணி வச்சா அவ மனசுல இருக்கிற காயங்கள் மெல்ல மெல்ல ஆறும் என்றாள் மது. ராகவனின் மனதில் சட்டென்று சீதா ஒரு நாள் அவள் கையில் வைத்திருந்த இதய வடிவ டாலர் ஞாபகத்திற்கு வந்தது. சரி, நீ போய் தூங்கு, ரொம்ப நேரம் முடிச்சிருக்க கூடாது, உடம்புக்கு நல்லதில்ல என்று ராகவன் சொல்ல, கரெக்டா, ரொம்ப நேரம் முடிச்சிருக்க கூடாது, உடம்புக்கு நல்லதில்ல என்று மதுவும் சொல்ல, நான் சொன்னது எனக்கேவா என்றான் ராகவன். நீங்களும் தானே முடிச்சிருக்கீங்க, வந்து தூங்குங்க என்று மது அழைக்க, என்ற ராகவன் அவளோடு உறங்கச் சென்றான். அனைவரும் அன்று மொட்டை மாடியிலேயே படுத்துக் கொண்டனர். அடுத்த நாள் காலை குளித்து விட்டு வந்த சீதா தன் அழமாரியிலிருந்த ஆதித்யன் கொடுத்த இதய வடிவ டாலரை காணாது தேடிக்கொண்டிருந்தாள். அந்த சமயம் ராகவனும் மதுவும் வரவேற்பறைக்கு வர சீதா எதையோ தேடிக்கொண்டிருப்பதை பார்த்த மது அவள் அறைக்கு சென்றாள். என்னாச்சு சீதா, எதை தேடிட்டு இருக்க என்று மது கேட்க, என்னோட டாலர் ஒண்ணு காணோம் நீ, அதுதான் தேடிட்டு இருக்கேன் என்று சீதா கூறினாள். சரி, நானும் தேடுறேன் என்று மது சீதாவோடு சேர்ந்து தேடினாள். ஆனால் அந்த டாலர் எங்கேயும் காணவில்லை. அண்ணே, நேத்து நம்ம மாடியில தானே படுத்திருந்தோம், நான் அங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சீதா படிகளில் ஏறி மாடிக்கு சென்றாள். சீதா அவசரமாக மாடிக்கு செல்வதை ராகவனும் பார்த்தான். டாலரை தேடித்தான் மாடிக்கு செல்கிறாள் என்பது ராகவனுக்கு தெரியும். ஏனென்றால் அந்த டாலரை எடுத்து வைத்ததே ராகவன் தானே. அந்த டாலர் கிடைக்காது சோகமாக மாடியிலிருந்து இறங்கி வந்தாள் சீதா. மாடியிலிருந்து இறங்கி வரும் சீதாவை ராகவனும் கவனித்தான். என்னாச்சு சீதா, டாலர் கிடைச்சிருச்சா என்றாள் மது. டாலர் கிடைக்கல அண்ணே என்று சொன்ன சீதா தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். ஆதித்யன் ஞாபகமாக அவள் வைத்திருந்த அந்த டாலரை காணாமல் சீதாவிற்கு என்னவோ போலிருந்தது.
அன்று சாப்பிடாமல் கூட போட்டிக்கிற்கு கிளம்பிவிட்டாள். பொட்டிக்கிலும் சீதாவிற்கு எந்த வேலையும் ஓடவில்லை. கண்களை மூடி அவள் மேசையில் சாய்ந்திருந்தாள். அழுத்தமான காலடி சத்தம் கேட்கவும் நிமிர்ந்து பார்த்தாள். ராகவன் தான் தன் பாதுகாவலர் படையோடு வந்து கொண்டிருந்தான். ராகவனை பார்த்ததும் எழுந்து நின்றாள் சீதா. ராகவனின் பாதுகாவலர் சீதாவின் அரைக்கதவை திறந்துவிட ராகவனும் உள்ளே வந்தான். வாங்கண்ணா, உட்காருங்க என்றாள் சீதா. இந்த வழியா போனேன், அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பொட்டிக் ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது சீதா என்று ராகவன் கேட்க, நல்லா போகுதுண்ணா என்றாள் சீதா. சீக்கிரம் இன்னொரு பொட்டிக் ஆரம்பிக்கணும்னு சொன்னியே, அந்த பிளான் என்னாச்சு என்று ராகவன் கேட்க, யோசிச்சுட்டே இருக்கேன்னா என்றாள் சீதா. யோசிச்சுட்டே இருக்கேன்னா சொன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு நாள் யோசிச்சுட்டே இருப்ப? யோசிச்சு சீக்கிரம் முடிவீடு என்று ராகவன் சொல்ல, சரிண்ணா சீக்கிரம் சொல்றேன் என்றாள் சீதா. சீதா, காலையில உன்னோட ரூம் வாசல்ல இத பார்த்தேன் என்று அவள் முன்னே ஒரு சிறிய நகைப்பெட்டியை வைத்தான் ராகவன். அவன் வைத்த பெட்டியை புருவம் சுருங்க பார்த்த சீதா அதை எடுத்து திறந்து பார்த்தாள். அதில் ஆதித்யன் கொடுத்த இதய வடிவ டாலர் மின்னிக் கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் சீதாவின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அண்ணா, இந்த டாலரை தான் நான் காலையிலிருந்து தேடிட்டு இருந்தேன். தேங்க்யூ சோ மச் அண்ணா என்று தன் அண்ணனை அணைத்துக் கொண்டாள் சீதா. சீதா என்று ராகவன் அழைக்க அவனை விட்டு வெளியே நின்ற சீதா, அண்ணா என்றாள். உன்கிட்ட ஒரு 100 பவுன் கோல்டு ஜுவல் இருக்குமா என்றான் ராகவன். எதுக்கு நான் கேக்குறீங்க என்றாள் சீதா. சும்மா தெரிஞ்சுக்கத்தான் என்றான் ராகவன். அதுக்கு மேலேயும் இருக்கண்ணா என்றாள் சீதா. 100 பவுனுக்கு மேல நகை இருந்தோ இந்த 1 கிராம் டாலர் காணோங்கிறதுக்காக அவ்வளோ ஃபீல் பண்ற? சாப்பிடாம கூட வந்துட்ட. இந்த டாலர் உனக்கு அவ்வளோ ஸ்பெஷலா என்ன என்று ராகவன் கேட்க, ஃப்ரெண்ட் கொடுத்ததுன்னா என்றாள் சீதா. தொலைஞ்ச டாலர் இப்போ கிடைச்சிருச்சு, திரும்பவும் அது தொலைஞ்சு போலாம். சோ உன்னை விட்டு போனதை நினைச்சு எப்பவும் ஃபீல் பண்ணாத. அதே மாதிரி வேற உன்னை தேடி கண்டுபிடிச்சு சந்தோஷமா இருக்கணும், புரிஞ்சுதா என்று ராகவன் சொல்ல, அவன் சொல்லியதன் அர்த்தத்தை சீதாவும் புரிந்து கொண்டாள். சரினா என்றாள் சீதா. அதன் பிறகு ராகவனும் தன் அலுவலகத்திற்கு சென்று விட்டான். வாய் வெளிக்க ஓயாமல் பேசிக்கொண்டே இருந்தவர்கள் ஒரு நாள் பேசாமல் இருந்தால் அவர்களின் அந்த அமைதி நம் மனதின் அடியாளம் வரை சென்று வழியை உண்டு பண்ணும் அல்லவா? ஒருவரின் அருகாமையை விட அவர் அருகில் இல்லாமை நம் மனதில் சொல்ல உண்ணா துயரத்தை உண்டு பண்ணும் அல்லவா? ஆதித்யன் சீதாவை தேடி வந்து பேசிய போதெல்லாம் பேசாமல் தவிர்த்த சீதா, ஆதித்யன் நெருங்கி வரும்போதெல்லாம் விலகச் சென்ற சீதா இப்போதெல்லாம் அவனோடு பேசுவதைப் போல் அவள் கொடுத்த டாலரை பார்த்து பேசிக் கொள்கிறாள். அவள் பக்கத்தில் இருந்து அவன் பார்த்து கொண்டிருப்பதைப் போல் உணர்கிறாள். டாலரை காணாத போது தன் உயிரை தன்னை விட்டு போய்விட்டதாய் உணர்ந்த சீதா அந்த டாலர் கைக்கு கிடைத்த பிறகு புதிதாய் பிறந்தவள் போலல்லவா புரிந்து கிடக்கிறாள். ஆதித்யன் சீதாவை விட்டு சென்ற பிறகுதான் சீதா ஆதித்யனை இன்னும் இன்னும் அதிகமாக நேசிக்கிறாள். அவளின் நேசம், அவளின் இந்த காதல் கைகூடுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். சீதாவின் பொட்டிக்கில் இருந்து கிளம்பிய ராகவன் நேரே அலுவலகத்திற்கு சென்றான். அவன் அலுவலகத்திற்கு சென்றதும் நேரே சென்றது என்னவோ சஞ்சயின் அறைக்குத்தான். ராகவன் அமர்ந்திருக்க சஞ்சய் அவன் முன்னே நின்றிருந்தான். ராகவன் எதுவும் பேசாமல் சஞ்சயையே பார்த்து கொண்டிருந்தான். போஸ்ட்மார்டம் பண்ண ரிப்போர்ட் வந்துடுச்சு சஞ்சய் என்றான் ராகவன். பார்த்துட்டேனா என்றான் சஞ்சய். இன்ஜெக்ஷன் மூலமா விஷத்தை செலுத்தி அவங்க கொன்னிருக்கப்பட்டிருக்காங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு என்று ராகவன் சொல்ல, ரிப்போர்ட்ல படிச்சனா என்றான் சஞ்சய். ஓ, ரிப்போர்ட்ல படிக்கலன்னா அவங்க எப்படி இருந்தாங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல என்று ராகவன் கேட்க அமைதியாய் நின்று இருந்தான் சஞ்சய். இப்படி அமைதியா நின்றதா என்ன அர்த்தம் என்று ராகவன் கோபத்தில் கத்த, அதற்கு மேல் ராகவனிடம் எதையும் மறைக்க சஞ்சய்க்கு விருப்பமில்லை. ஆனா என்ன மன்னிச்சிடுங்க என்று ராகவனின் காலை பிடித்து விட்டான் சஞ்சய். அதற்குள் வாசுவும் அந்த அறைக்குள் வந்துவிட சஞ்சய் ராகவனின் காலை பிடித்திருப்பதை பார்த்த வாசுவோ அதிர்ந்து விட்டான். சஞ்சய் என்ன பண்ற, எந்திரி மேல என்று ராகவன் கர்ஜிக்க சஞ்சயும் எழுந்து நின்றான்.
அண்ணா, பெரியண்ணா, அண்ணி, அம்மாவ பெரியம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கொலை பண்ணதா மாடியில நின்னு நேத்து நைட் பேசிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன். அதை கேட்டுட்டு என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? என்னால அமைதியா இருக்க முடியலண்ணா. அதான் கோபத்துல இப்படி பண்ணிட்டேன் என்று சஞ்சய் சொல்ல, சஞ்சய் சொன்னதை கேட்டு ராகவன் எதுவுமே பேசவில்லை. அமைதியாக நின்றான். சஞ்சயே திரும்பவும் பேச ஆரம்பித்தான். வலிக்குதுண்ணா, ரொம்ப வலிக்குது. கூடவே அவங்க 2 பேரும் இருந்து இப்படி பண்ணினதை என்னால ஏத்துக்க முடியலண்ணா. அது மட்டும் இல்லாம உன்னையையும் அவங்க கொல்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? அவங்களால ஒரு உயிர் கூட நம்ம அரண்மனையில போக கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். தப்பாண்ணா என்று கண் முன்னே கண்கள் கலங்க நின்று கொண்டிருந்த சஞ்சயிடம், டேய் சஞ்சய், உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் ரகுவரன் அண்ணா, அண்ணி, அப்புறம் அம்மா இறந்த அடுத்த நாளே ராகவனுக்கு தெரியும். உனக்காகவும் சீதாக்காகவும் தான் மச்சான் அமைதியா இருந்தான் என்று வாசு சொல்ல, அதை கேட்டு அதிர்ந்த சஞ்சய், அண்ணா இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஏன்னா அப்பவே அவங்கள கொல்லல, அப்பவே அவங்கள கொன்னு புதைச்சிருக்கலாமே என்றான் சஞ்சய். அதான் நீ இப்ப பண்ணிட்டியே, அப்புறம் என்ன என்றான் ராகவன். எனக்கும் சீதாவுக்கும் யாரும் இல்லைன்னு நான் கவலைப்படலண்ணா, எங்களுக்கு நீங்க மட்டும் போதும் என்று சஞ்சய் ராகவனை அழைத்து கொண்டான். அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தேன்னா, ஆனா அப்பா இப்படித்தானே தெரிஞ்சதும் என்னால தாங்க முடியல. அதான் அதான் கொன்னுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கும் சீதாவுக்கும் எல்லாமே நீங்க தான். அப்பவும் இப்பவும் இனி எப்பவும் அப்பா, அம்மா, வெல்விஷர் எல்லாமே நீங்க தான் என்று சஞ்சய் அழுது கொண்டே சொல்ல, சஞ்சயை ராகவனும் அணைத்துக் கொண்டான். இதை பார்த்து கொண்டிருந்த வாசுவிற்கும் கண்கள் கலங்கிவிட்டது. சஞ்சய் என்று ராகவன் சஞ்சயை விலக்கி நிறுத்த, இந்த விஷயம் சீதாவுக்கு ஒருபோதும் தெரியக்கூடாது. அவ அப்பாவும் பெரியம்மாவும் ரொம்ப கெட்டவங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவா. அவனால இதை தாங்க முடியாது, புரிஞ்சுதா என்று ராகவன் சொல்ல, சரிண்ணா, சொல்ல மாட்டேன் என்றான் சஞ்சய் அழுதபடியே. ராகவன் தம்பிக்கு அழறது அழகல்ல என்று ராகவன் சொல்ல, சரிண்ணா, நான் அழல என்றான் கண்களை துடைத்துக் கொண்டு சஞ்சய். சரி, நீ போ, ஹாஸ்பிட்டலுக்கு போ, உங்க அண்ணி அங்கதான் இருக்கா என்று ராகவன் சொல்ல, கிளம்புறேன்னா என்று சஞ்சய் அந்த அறையை விட்டு வெளியே சென்று தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். இப்படியே 1 வாரம் கழிந்தது. ராகவன் வாசுவோடு அன்று அவன் இல்லத்திற்கு சென்றிருந்தான். கிருஷ்ணமூர்த்தியும் வேதாச்சலமும் வரவேற்பறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ராகவனை பார்த்ததும் வேதாச்சலம், வாப்பா ராகவா, இப்பதான் என் வீட்டுக்கு வர உனக்கு வழி தெரிஞ்சுதா என்று வேதாச்சலம் கேட்க, அப்பா, ராகவன் எவ்வளவு பிஸியான ஆளுன்னு உங்களுக்கு தெரியும் தானே என்றான் வாசு. ராகவா, பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது என்று கிருஷ்ணமூர்த்தி கேட்க, நல்லா போகுது அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க என்றபடியே கிருஷ்ணமூர்த்தியின் பக்கத்து இருக்கையில் அமர்ந்தான் ராகவன். எனக்கு என்னப்பா, உங்க அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் என் 2 நண்பனும் சேர்ந்து என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டானுங்க. இப்போ வேதா என்ன தாங்குன்னு தாங்குறான். பத்தாததுக்கு அவங்க பசங்களும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, ஓகே அங்கிள் என்றான் ராகவன். சரி ராகவா, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல்ல? வேதா சொன்னான். உன் மனைவியை எப்போ எனக்கு காட்ட போற என்று கிருஷ்ணமூர்த்தி கேட்க, சீக்கிரமே அங்கிள் என்றான் ராகவன். என்றார் கிருஷ்ணமூர்த்தி. சரி அங்கிள், அப்போ நான் கிளம்புறேன் என்று ராகவன் எழ, வேதாச்சலம், கிருஷ்ணமூர்த்தி இருவரும் எழுந்தனர். அவர்கள் இருவரிடமும் விடைபெற்று ராகவன் நகர, கிருஷ்ணா, டேய் என்னும் வேதாச்சலத்தின் சத்தம் கேட்டது. வாசல் வரை சென்ற ராகவன் திரும்பி பார்க்க கிருஷ்ணமூர்த்தி மயங்கி கிடந்தார். உடனே ஓடி வந்த ராகவன் கிருஷ்ணமூர்த்தியை அழைத்து சென்று மருத்துவமனையில் அனுமதித்தான். கிருஷ்ணமூர்த்தியை பரிசோதித்த நரம்பியல் மருத்துவரின் முன் வாசு, வேதாச்சலம், ராகவன் மூவரும் அமர்ந்திருந்தனர். கிருஷ்ணாக்கு என்னாச்சு டாக்டர்? அவன் கம்ப்ளீட்லி ஃபைன் நீங்க தானே சொன்னீங்க, அப்புறம் ஏன் டாக்டர் கிருஷ்ணா மயங்குனா என்று வேதாச்சலம் கேட்க, ஸ்ட்ரெஸ் தான் காரணம் என்றார் மருத்துவர். என்ன டாக்டர் சொல்றீங்க, ஸ்ட்ரெஸ்ஸா? கிருஷ்ணாக்கு அப்படி என்ன மன அழுத்தம் என்றார் வேதாச்சலம்.
கிட்டத்தட்ட 15-20 வருஷமா கிருஷ்ணமூர்த்தி கோமாவுல இருந்திருக்கார். அவரோட 20 வருட வாழ்க்கைய தொலைச்சிருக்கார். அவரோட குடும்பம் அவர் கூட இருந்தா கூட பரவாயில்ல, குடும்பமும் இல்லாம தனியா தானே இருக்கார். அது மட்டும் இல்லாம தான் குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் இறந்தத தான் கண் முன்னே பார்த்திருக்காரு அவர். சோ அந்த வலியும் வேதனையும் இருக்கும் தானே. அதுதான் அவரோட மன வருத்தத்துக்கு காரணம், மன அழுத்தத்துக்கும் காரணம். முடிஞ்சவரை கிருஷ்ணமூர்த்தி அதையெல்லாம் யோசிக்காதபடி செய்யுங்க. அப்புறம் அவர் மன அழுத்தம் அவரை திரும்பவும் கோமாவுக்கு கொண்டு போக சான்ஸ் இருக்கு என்று மருத்துவர் சொல்ல, சரி டாக்டர் என்றார் வேதாச்சலம். கிருஷ்ணமூர்த்தியின் பரிசோதனை எல்லாம் முடிந்து கிருஷ்ணமூர்த்தியையும் வேதாச்சலத்தையும் அவர்களின் வீட்டில் விட்ட ராகவன் அரண்மனைக்கு கிளம்பினார். காரை ஸ்டார்ட் செய்ய போன ராகவனின் காதில் ராகவா என்றொரு குரல் கேட்கவே காரில் இருந்தபடியே குரல் வந்த திசையை நோக்கி ராகவன் பார்த்தான். ராகவனை அழைத்தது வேதாச்சலம் தான். காரில் இருந்து இறங்கினான் ராகவன். ராகவனின் பக்கம் வந்தார் வேதாச்சலம். ராகவனின் கைகள் இரண்டையும் தன் 2 கைகளால் பிடித்த வேதாச்சலம், ராகவா, உன் கைய கால நினைச்சு கேக்குறேன்டா, என் நண்பனுக்கு உயிர் பிச்சை கொடுப்பா என்றார். அவர் வார்த்தைகளை கேட்டு பதறிய ராகவன், என்ன அங்கிள் இது என்று சொல்ல, எனக்கு வேற வழி தெரியலப்பா. கிருஷ்ணமூர்த்தி அவனோட வாழ்க்கையில 20 வருஷத்தை தொலைச்சிட்டான். இன்னும் அவனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறது 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ. அதையும் அவன் நல்லபடியா தாண்டனும்ல. கண்டதையும் யோசிச்சு திரும்பவும் அவன் கோமாவுக்கு போய் அந்த வாழ்க்கையையும் இழந்துடுவானோன்னு பயமா இருக்குப்பா. ராவனோட பொண்ணு மது உயிரோட இருக்கிறத அவன்கிட்ட சொல்லி அவனுக்கு எதுவும் ஆகாதபடி நீதான்ப்பா செய்யணும் என்று வேதாச்சலம் கேட்க, எனக்கு இன்னும் 1 வாரம் டைம் கொடுங்க அங்கிள், நானே வந்து கிருஷ்ணமூர்த்தி அங்கிள்கிட்ட மது ஒப்படைக்கிறேன் என்றான் ராகவன். ரொம்ப நன்றிப்பா என்றார் 2 கைகளையும் கூப்பி வேதாச்சலம். நன்றி எதுக்கு அங்கிள் என்று வேதாச்சலத்தின் கைகளை இறக்கிய ராகவன் காரில் ஏறி புறப்பட்டான். ராகவன் நேரே கடற்கரை நோக்கி காரை செலுத்தினான். அலைமோதி கொண்டிருந்த அலைகளின் முன்னே அமைதியாய் அமர்ந்து விட்டான் ராகவன். ராகவனின் மனதில் பல எண்ணங்கள் ஓடியது. அப்போது, டே ராகவா, டே என்ற குரல் கேட்கவே சுற்றும் முற்றும் திரும்பி பார்த்தான் ராகவன். யாருமே இல்லை. எவன்டாது இவ்ளோ தைரியமா ஏன் பெயரை சொல்லி கூப்பிடுறது என்றான் ராகவன். வேற யாருக்குடா தைரியம் இருக்கு, என்ன தவிர என்று குரல் கேட்கவே மீண்டும் சுற்றும் முற்றும் பார்த்தான் ராகவன். யாருமே இல்லை. ஏண்டாது தைரியம் இருந்தா முன்னாடி வந்து நின்னு பேசுறா என்று ராகவன் கத்த, எனக்கு என்னடா பயம், இதோ வந்துட்டேன் பாரு என்று அவன் முன்னே அவனை போன்றொரு உருவம் நிற்க, யாரா நீ, என்ன போலவே இருக்க என்றான் ராகவன். நான் யாரா? நான் தாடா உன் மனசாட்சி. எப்போல்லாம் நீ குழம்பி போய் இருக்கியோ அப்போல்லாம் உன் முன்னாடி நான் வருவேன். இப்போ நீ ரொம்ப குழம்பி போயிருக்க போலையே என்றது ராகவனின் மனசாட்சி. நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன், பேசி பேசி என்ன மேலும் டென்ஷன் பண்ணாத என்று ராகவன் சொல்ல, டென்ஷன் ஆகுறது நல்லதுதான், ஆனா உன் அளவுக்கு டென்ஷன் ஆனா நல்லது இல்லப்பா என்ற மனசாட்சி கடற்கரையில் அமர்ந்து கொண்டது. நீ உட்காரு என்றது ராகவனையும் பார்த்து ராகவனின் மனசாட்சி. அவனும் அமர்ந்தான். பக்கத்தில் கிடந்த கல்லை எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றாய் கடல் அலையின் மேல் தூக்கி எரிந்து கொண்டே இருந்தான் ராகவன். என்ன முடிவெடுத்திருக்க என்று கேட்டது மனசாட்சி. எதை பத்தி என்றான் ராகவன். சும்மா நடிக்காதடா, மதுவை அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கிறத பத்தி என்ன முடிவெடுத்திருக்க என்று அவனின் மனசாட்சி கேட்க, அதை பத்தி யோசிச்சாலே தலை எல்லாம் வலிக்குது, அதை பத்தி பேசாத பிளீஸ் என்றான் ராகவன். அதை பத்தி பேசாதாண்டா நான் வந்தேன், பேசாதானா இப்படி என்றது மனசாட்சி. மதுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, அவளை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? மதுதான் என் பொண்டாட்டின்னு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயமா என்னோட வாழ அவர் சம்மதிக்கவே மாட்டார். தெரிஞ்சோ தெரியாமலையோ என் கையில நிறைய ரத்தக்கரை படிஞ்சிருச்சு. அதையெல்லாம் மது அப்பாவுக்கு யாராவது சொல்லிட்டா இல்ல அவருக்கே தெரிஞ்சிட்டா கண்டிப்பா அவர் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாருடா. அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்று ராகவன் சொல்ல, நீயா ஏன்டா கண்டதையும் யோசிக்கிற? மது அப்பாவுக்கு அடிதடி எல்லாம் பிடிக்காதுதான், ஆனா அவர் பொண்ணுக்கு பிடிச்சது அவருக்கும் பிடிக்கும் தானே. நிச்சயம் மதுவுக்காக உன்னை அவர் ஏத்துப்பார்.
உனக்கு மதுவோட பிரிவு கஷ்டமா இருக்கும்னா அவளுக்கும் அப்படித்தானே இருக்கும். நீ உனக்காக சுயநலமா மதுவ அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு வச்சேன்னா, டாக்டர் சொன்ன மாதிரி மது அப்பாவுக்கும் எதுவும் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் பிற்காலத்துல இந்த விஷயம் மதுவுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா அவ உன்ன மன்னிக்கவே மாட்டாடா. அது தெரியுமா உனக்கு? முதல்ல மது அப்பா முன்னாடி கொண்டு போய் அவளை முதல்ல நிறுத்து என்றது ராகவனின் மனசாட்சி. டேய், மது என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டானா என்னால அதை தாங்க முடியாதுடா. பயமா இருக்கு. இத பத்தி என்னால தெளிவா ஒரு முடிவை எடுக்க முடியல என்று ராகவன் சொல்ல, அப்போ ஒண்ணு பண்ணு. உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு 7 நாள் கண்காணாத இடத்துக்கு கிளம்பி போயிடு. அதுக்கப்புறம் மெதுவா யோசி, தெளிவான முடிவு கிடைக்கும். அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ண என்று அவனது மனசாட்சி சொல்ல, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஓகே என்றான் ராகவன். சரி, ஓகே, பை, நான் கிளம்புறேன். வேறொரு டைம்ல சந்திப்போம் என்றபடி அவனது மனசாட்சியும் மறைந்து போனது. அதன் பிறகு கடற்கரையிலிருந்து மருத்துவமனைக்கு சென்ற ராகவன் மதுவின் அறைக்கு சென்றான். எக்ஸ்கியூஸ் மீ என்று ராகவன் கேட்க, அவனின் குரலை கேட்டு நிமிர்ந்த மது, இது என்ன புதுசா அனுமதியெல்லாம் கேட்டுட்டு உள்ள வாங்குங்க என்று மது அழைத்தாள். மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போலியே என்ற ராகவன் அவள் முன்னே இருந்த இருக்கையில் அமர்ந்தான். என்ன பிஸியா ஆக்குனதே நீங்க தானே என்றாள் மது. சரி, ஒர்க்லாம் எப்படி போகுது என்றான் ராகவன். ஃபைன், நல்லா போகுது என்றாள் மது. ஒரு 7 days நம்ம யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு தனியா போக போறோம், போலாமா என்றான் ராகவன். என்னங்க திடீர்னு என்றாள் மது. சும்மா உன் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் என்றான் ராகவன். எங்க போக போறோம் என்றாள் மது. அது சர்ப்ரைஸ் என்றான் ராகவன். அது சரி, நம்ம எப்போங்க கிளம்புறோம் என்றாள் மது. நாளைக்கு மார்னிங் என்று ராகவன் சொல்ல, நாளைக்கே வா என்று அதிர்ந்தாள் மது. எஸ், நாளைக்கேதான் என்றான் ராகவன். நிறைய ஒர்க் இருக்கே என்றாள் மது. அதையெல்லாம் சஞ்சய் பார்த்துப்பான் என்று ராகவன் சொல்ல, சரி போலாம் என்றாள் மது. அடுத்த நாள் காலை தனி விமானத்தில் மதுவும் ராகவனும் உலகத்தின் ஒரு மூலையில் இருந்த ஒரு சிறிய கிராமத்திற்கு சென்றனர். 20ஆம் நூற்றாண்டிலும் பழமை மாறாமல் இருந்தது அந்த கிராமம். கடலோரத்தில் மலைகளுக்கு நடுவில் இயற்கை எழிலோடு இருந்த சொர்க்கம் அது. விவசாயம் மட்டும்தான் அந்த ஊரின் பிரதான தொழில். ஆப்பிரிக்க நாட்டின் ஒரு கிராமம் அது. அங்குதான் மதுவை அழைத்து சென்றான் ராகவன். அந்த ஊரில் மல்லிகைப்பூ அவ்வளவு மனமாக இருக்கும். அந்த மல்லிகைப்பூவை தேடி இங்கு வரும்பொழுதுதான் அந்த ஊர் மக்கள் ராகவனுக்கு பழக்கமானார்கள். அந்த ஊரில் இருக்கும் மக்களுக்கு பள்ளிக்கூடம், மருத்துவமனை என்று நிறைய நல்ல விஷயங்கள் பல செய்து கொடுத்திருக்கிறார் ராகவன். ராகவன் என்றாலே அந்த ஊர் மக்களுக்கு தானி பிரியும். ராகவனுக்கு திருமணமான விஷயம் அறிந்து மதுவை அந்த ஊர் மக்கள் கொண்டாட காத்திருந்தார்கள். ராகவனின் கார் அந்த ஊருக்குள் நுழையும் போது அந்த ஊரின் சிறு சிறு குழந்தைகள் எல்லாம் ராகவனை சூழ்ந்து கொண்டார்கள். காரை விட்டு இறங்கிய ராகவன் அந்த குழந்தைகளுக்கு வாங்கி வந்த பரிசு பொருட்களை எல்லாம் அவர்களிடம் கொடுத்தான். அதை பார்த்ததும் அந்த குழந்தைகளுக்கு ஒரே கொண்டாட்டம். மதுவும் ராகவனும் வந்திருக்கும் செய்தி தெரிந்ததும் தட்டு நிறைய பூக்களை வைத்து அதற்கு நடுவில் ஒரு விளக்கையும் ஏற்றி வந்து மதுவுக்கும் ராகவனுக்கும் ஆரத்தி எடுத்தார்கள் அந்த ஊர் மக்கள். ராகவன் அன்று இளஞ்சிவப்பு நிற சட்டையும் வெள்ளை வேஷ்டியும் தான் அணிந்திருந்தான். மது அதே இளஞ்சிவப்பு நிறத்தில் புடவை அணிந்திருந்தார். அவர்களை பார்த்த அங்கிருந்த வயதான மூதாட்டி ஒருவர், நெபுகேகா ஜிங்கன் கோசி நெட்லு காசி என்று சொல்ல, அவங்க என்னங்க சொல்றாங்க என்றாள் மது ராகவனிடம். நீயும் நானும் பார்க்க ராஜா ராணிய போல இருக்கோம் மாமா என்றான் ராகவன். ஓ அப்படியா என்றாள் மது. என்றான் ராகவன். இந்த ஊருக்கு நான் வருஷத்துக்கு ஒரு 2 தடவையாவது வருவேன். இந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப அன்பானவங்க என்று ராகவன் சொல்ல, பார்த்தாலே தெரியுது எல்லாம் எவ்வளவு புன்னகையோட நம்மள வரவேற்கிறாங்க. இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இங்கதான் நம்ம ஒரு வாரம் இருக்க போறோமா என்று மது கேட்க, ஆமா என்றான் ராகவன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் உன்னோட இங்க வந்த விஷயம் வாசுவ தவிர யாருக்கும் தெரியாது.
இந்த ஊர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இங்க வந்தாலே என் மனசு அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகும். இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ராகவன் சொல்ல, ரொம்ப பிடிக்குமா என்றாள் மது. ஆமாடி, ரொம்ப பிடிக்கும் என்று ராகவன் மறுபடியும் சொல்ல, நிஜமாவா? என்னதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்க என்று மது சினுங்க. உன்னதான் முதல்ல ரொம்ப பிடிக்கும், அடுத்து இந்த ஊரு பிடிக்கும் என்று ராகவன் சொல்ல, அது என்றாள் மது. ரொம்ப தாண்டி பண்ற என்றான் ராகவன். அடுத்து என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, நீதியா இல்லை தெஞ்சலா இந்த கதையில் என்பதை நாம் நாளைய அத்தியாயத்தில் பார்க்கலாம். மக்களே, இதுவரை இந்த கதை கேட்டிருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேறொரு கதையில் சந்திக்கிறேன். பாய் பாய், டாடா.